கைலாச மலையின் மீது நடந்த ஒரு சிறு நிகழ்ச்சி இன்னும் லட்சக்கணக்கான பக்தர்களின் மனதை தொடுகிறது. அது பாலமுருகனின் ஞானப்பழம் கதை. ஓம் சரவண பவா. கைலாச மலையின் மீது பரமேஸ்வரன் சிவவும் அன்னபூரணி பார்வதியும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் பக்கத்தில் இன்னசென்ட் சிரிப்புடன் நின்றார் பாலமுருகன். ஒரு நாள் சிவபெருமான் கையில் ஒரு திவ்ய ஞான பழம் தோன்றியது. அவர் சொன்னார், இந்த பழம் ஒருத்தருக்குத்தான். யார் இந்த உலகத்தை சுற்றி முதலில் வருகிறாரோ அவருக்கு இது கொடுக்கப்படும். இதை கேட்டவுடன் பாலமுருகன் உடனே மயில் மேல் எறிந்து வேகமாக பிரபஞ்சத்தை சுற்ற ஆரம்பித்தார். நட்சத்திரங்கள், கிரகங்கள், அந்த விசாலமான ஆகாயம் எல்லாத்தையும் கடந்து அவன் தன் வேலின் சக்தியுடன் பறக்கினான். ஆனால் கணேசா என்ன செய்தார்? அவர் அமைதியாக அப்பா அம்மையை சுற்றி ஒரு பிரதாட்சணம் பண்ணினார். சிவபெருமான் சிரித்து சொன்னார், அப்பா, அம்மைதான் உலகத்தின் மூலம். அவர்களை சுற்றினால் பிரபஞ்சம் சுத்தின மாதிரி. ஞான பழம் கணேசைக்கு கொடுக்கப்பட்டது. இதை கேட்டவுடன் பாலமுருகனின் மனசு கவலைப்பட்டது. அவரின் கண்களில் சிறிது சோகம், ஆனால் அதற்குள் இருந்தது பெரிய ஞான தெளிவு. கோபத்துடன் அல்ல, ஆனால் உள்ளத்தின் தேடலுடன் அவர் கைலாசத்தை விட்டு நடந்து போயினார். பழனி மலையில் நின்று உலகத்திற்கொரு அருமையான வாக்கு சொன்னார். பழம் நீ அப்பா. அதன் அர்த்தம் என்ன? உண்மை ஞானப்பழம் வெளியில் இல்லை, நம் உள்ளத்தில்தான் இருக்கிறது. இந்த கதை நமக்கு சொல்லுகிறது, உண்மை அறிவு, உண்மை சக்தி நம் உள்ளத்தின் உள்ளே இருக்கிறது. வேல் வேல் முருகா. முருகன் அருள் உங்கள் வீட்டிலும் நிறைய இருக்கட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகன் பிடிக்கும்னா சரவண பவான்னு கமெண்ட் பண்ணுங்க.